ஹை காய்ஸ், புதிய வெப்சைட் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், 2 3 நாளாக நான் மெயின்டெனன்ஸில் இருந்தோம். புதிய ஒரு ஆரம்பம், புதிய சைட், புதிய சர்வீஸோட, புதிய ஆப்ஷன், புதிய ஃபீச்சர்ஸோட நாங்கள் ஒரு புதிய சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். சேம் டொமைன் தான், makemytrend.online. உங்களுக்கு ஹோம் பேஜை பார்த்து அவங்களுக்கு வேலை இங்கே இருக்கும். ஹோம் பேஜில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக என்னென்ன சேல்ஸ் இருக்கு என்ற மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். ஹோம் பேஜ்லேயே தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கட்டாயம் வாட்சி பாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு அண்ட் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி சர்வீஸ் பாரில் நாங்கள் போட்டிருக்கோம். சர்வீஸை ஃபில்டர் பண்ணிக்கொள்ள இந்த ஆப்ஷன் என்னென்ன சர்வீஸ் இருந்து எல்லாம் போட்டிருக்கு எல்லாம் பாருங்க. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல போட்டிருக்கு. உங்களுக்கு தேவையானு சொன்னால் மேலே டிரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள மேலும் மெயில் மூலம் கான்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, அஃபிஷியல் பேஜான லிங்க் போட்டிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வெப்சைட் லைட் மோட், டார்க் மோட்னு சொல்லி 2 மோட்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியான ஒரு மோட் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். லைட் மோட் வேணும்னா லைட் மோட், டார்க் மோட் வேணும்னா டார்க் மோட். எனக்கு டார்க் மோட் பிடிச்சிருக்கு, ஸோ நான் டார்க் மோட்டுக்கே போயிட்டு பண்ணுறேன். டார்க் மோட்ல ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிருக்கேன். ஸோ இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாரண்ட ஒருத்தராக இருந்தா இந்த சைடுக்கு ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பேஜுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் அப் பண்ண மேலும். அது இல்லைன்னு சொன்னா கூகுள் லிங்க் பண்ணுமா இது பண்ணி சைன் அப் பண்ண மேலும். இதுதானே கூகுள் பட்டன் மெசேஜ் ஒன்னே உங்களுக்கு இமெயில் கேட்கும். இமெயில கொடுத்தோடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கேட்கும். அதில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். சரியா? அப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ நான் இதில் லொகோட் ஆகிக்கொள்றேன். ஏற்கனவே கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ன்றதால போய் கேட்டுருக்கு. நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்படி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுருக்காரு. ஓகே, இந்த இடத்துல யூசர் நேம் கொடுங்க. நான் இப்போ சும்மா ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன், ஜோன். சரியா? ஒரு இமெயில் கொடுங்க. இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுற வேர் பண்ணுற இமெயில் ஒன்றா இருக்கணும். அதுதானே? எந்த ஃபோன் நம்பர் உங்களோட வேர் பண்ணுற ஃபோன் நம்பர் ஒன்றா இருக்கணும் கட்டாயம். ஓகே, நான் இந்த இடத்துல கம்பெனி நம்பர் கொடுத்து கொள்றேன். ஒரு நம்பரை ஒரு டிக் தான் யூஸ் பண்ண இயலும். சரி, இந்த இடத்துல உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் ரெண்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை போட சொல்லுவாங்க. அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் கீழே இருக்கு. என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும் எல்லாம் இருக்கு. அதுதானே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை போட்டுக்கொள்ள இயலும். சேம் பாஸ்வேர்டை போடுங்க. போட்டுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எக்ரி பண்றேன்னு சொல்லி அந்த பட்டன் வச்சுக்கிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே ஆയിരിക്കും. நம்பர் ஒன்று மிஸ் ஆகிருக்கு, சாரி. பாஸ்வேர்ட் பின் மெச்சுன்னு வந்திருக்கு. ஸோ நான் பாஸ்வேர்டை ரிட்டன் டைப் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அக்கௌண்ட் இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோடனே உங்களோட இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று போய் தெரியும். ஸோ அந்த கோடை கேட்குறேன். நான் அந்த கோடை நான் அந்த கோடை இங்கே டைப் பண்ணிக்கொள்றேன். ஓகே, வெரிஃபை அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கொடுத்த இமெயிலை பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் ஆகிக்கொள்றேன்.
இந்த இடத்துல பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கொள்றேன். ஓகே, இப்போ அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கி. ஸோ இப்போ உங்களுக்கு போய்த்த டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்டில் உங்களுக்கான எவ்வளவு பேலன்ஸ், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி டோட்டல் ஆர்டர்ஸ் எல்லாம் காட்டுண்டு. நீங்கள் ரீசெண்டாக போட்ட ஆர்டர்ஸ்ல இருந்து எல்லாம் ட்ரெக் பண்ணி கொள்ளையிலும். இந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு ஃபண்டை எட் பண்ணி கொள்ளையிலும். இந்த இடத்துல மெத்தட்டை செலக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சல்லியை பே பண்ணிட்டு அமௌண்ட்டை அடிச்சிடலன்னு சொன்னால் வந்து அமௌண்ட் அடிச்சுட்டு இந்த இடத்துல ரெசிப்டை போட்டுட்டு, நான் உதாரணத்துக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி நான் போட்டுறேன். என்கிட்ட அந்த எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டேன்னு சொன்னால் வந்து எட்மினால் அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் ரியலாக பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வித்தின் 5 minutes or 10 minutes ஹெட் ஆகும். அப்படி ஹெட் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே போயிட்டு பார்க்கல உங்களுக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணி ரெசிப்ட் சொன்னீங்க சொன்னால் அவங்க வந்து செக் பண்ணி ஹெட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அப்படி பார்த்தா இங்கே நியூ ஆர்டர் பட்டன் இருக்கு. ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு போகிறது இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்டர் பண்ணதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டிக்டாக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். அதில் உங்களுக்கு விருப்பமான ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி டிக்டாக் லைக் நான் ரெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த கேட்டகரிகளுக்கு 2 சேவ்ஸ் இருக்கு. அதில் ரீஃபில் இல்லாதது 30 நாள் ரீஃபில்லுக்குரியது இருக்கு. நான் ரீஃபில் இல்லாத கொடுத்துட்டு இந்த இடத்துல லிங்கை கொடுத்துட்டு உங்களை குவான்டிட்டியை கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரைஸிங்களை காட்டுண்டு ஒவ்வொரு குவான்டிட்டி கொடுத்தோன்னே எவ்வளோன்னு சொல்லி ஆர்டரை பிளேஸ் பண்ணி கொள்ளையிலும். இந்த இடத்துல நான் லிங்க் கொடுக்கறதால இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பட்டன் எனக்கு காட்டுதில்லை. அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபண்ட் எட் பண்ண சொல்லி போட்டிருக்கு. இதில் முக்கியமாக ஒரு ஆப்ஷன் நாங்கள் எட் பண்ணிக்கோம், ட்ரிப் ஃபீல்டுன்னு சொல்லி. ட்ரிப் ஃபீல்ட் ஆர்டர்னு சொல்லி இது புதிய ஆப்ஷன் உண்டு. அண்ட் நல்ல ஃபீச்சரான ஆப்ஷன் உண்டு. இதுல என்ன விஷயம் சொன்னா இதுல டிக் கொடுத்தா பார்க்கலாம் இதுல எத்தனை குவான்டிட்டி இருக்குதான்னு. இதுல என்ன விஷயம்னு சொன்னா வந்து இப்ப நாங்க ஒரு ஆர்டரை வந்து 1000 ஃபாலோவர்ஸ் போடுறேன்னு சொன்னா வந்து ஒரு அடிக்கு 1000 போடாம கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாரத்துக்கு வேண்டிய மாதிரி போட்டிக்கு. அப்ப ஸோ அதால எங்களுக்கு என்ன லாபம்னு சொன்னா வந்து ட்ராப் பெர்சன்டேஜ் வந்து நல்லா குறையுண்டு. இப்போ பொதுவாக நாங்கள் கூடுதலாக போட்டதால வந்து ஒவ்வொரு கம்பெனிட்டு அல்காரிதம் கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதுக்கு வேண்டிய ஒரு ஆப்ஷன் குழந்தைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புல்றதுக்கு மாதிரி ஆப்ஷன் உண்டு. அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குவான்டிட்டி 10 கொடுத்திக்கு 2 டிப் ரன் ஆக சொல்லி போட்டிக்கு இன்டர்வல் டைம் வந்து 10 நிமிஷம் கொடுத்திருக்கு. சரியா? அப்போ கிட்டத்தட்ட 10 20 குவான்டிட்டி. அப்போ 20 லைக் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 10 லைக் வரும். செகண்ட் 10 நிமிஷத்துல வந்து மற்ற 10 லைக் வரும். அப்படி 20 லைக் வரும். 20 லைக்குக்கான அமௌண்ட் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கு. அதுதான் இந்த சைட்ல இருக்கிற முக்கியமான ஆப்ஷன் உண்டு. இதை கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க போடுற ஆர்டர்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பேர் ஆகும். சரிதானே? ஆர்டர்ஸ்ல என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் ட்ரெக் பண்ணி கொள்ளையிலும். அண்ட் ரீஃபண்ட் ஆனா இதுக்கு முந்தையெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி கொள்ள இயலாம இருந்தீங்க. இப்ப ரீஃபண்ட் சொல்லி ஆப்ஷன் கொடுத்தீங்க. அதுல ரீஃபண்ட் ஆனா அதோட ஹிஸ்டரி எவ்வளவு ரீஃபண்ட் ஆகி அந்த விஷயம் எல்லாம் இந்த இடத்துல பார்த்து கொள்ளையிலும். அண்ட் சர்வீஸ் பேஜ் ஃபர்ஸ்ட் நான் காட்டினது சர்வீஸ் பேஜ் தான். உங்களுக்கு சேவையான சேவையை செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து கொள்ளையிலும். அண்ட் சர்வீஸ் பேஜ்ல இருந்து ரிட்டர்ன் டேஷ்போர்டு போறேன். டேஷ்போர்டுகளுக்கு சர்வீஸுக்கு போகிற டிக்கெட் ஆப்ஷன். நீங்கள் டிக்கெட் ஆப்ஷன் மூலமாகவும் கண்டெக்ட் பண்ணி கொள்ளையிலும். அண்ட் ஏபிஐ ப்ரொவைடர்ஸுக்கான ஏபிஐ லிங்க் கொடுத்து அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொள்ள மேலும். ஏபிஐ ஜென்ரேட் பண்றது வந்து அக்கௌண்ட் பேஜ்ல இருக்கு. ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்றது வந்து அக்கௌண்ட் பேஜ்ல. அண்ட் டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்கி. அப்போ அவங்களுக்கு அவங்க டெவலப்பர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்குமெண்டேஷன். உங்களுக்கு சைல்ட் பேனல் வேணும்னு சொன்னால் வந்து சைல்ட் பேனல் வந்து ஆர்டர்ஸ் பண்ணி கொள்ளையிலும். சைல்ட் பேனல் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தர வேணும்னு சொல்லி சொன்னால் வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. எட்மினை கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். அண்ட் ரெஃபரல் ஆப்ஷன்ல வந்து நாங்கள் ரெஃபரல் சிஸ்டத்தை விட்டுட்டு ஏர்னிங் சிஸ்டம் கூட தெரியும். இதுல வந்து லக்கி ஸ்பிங் ஒரு நாளைக்கு ஒரு டிப் தான் கிடைக்கும். இதுல ப்ரைசஸ் இருக்கு. உங்களுக்கு லக் கிடைச்சிருதுன்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஃபண்ட் எட் பண்ணிக்கொள்ளும். மினிமம் 10 rupees, ஸ்மால், மீடியம், கிராண்ட் சொல்லி நான் 5 வகையா பிரிச்சு கொடுத்திருப்போம். ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி உங்களுக்கு போட்டுக்கொள்ளும். சரிதானே?
இதில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு நோ லக் கிடைச்சிருக்கு. ஸோ நான் பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் டுமாரோ வந்து நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி டெய்லி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இந்த இதில் ஃப்ரீயாக காயின்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதில் வாசிச்சு கொள்ளையிலும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் டெய்லி அப்டேட்ஸ் பேஜில் ஒவ்வொரு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுறது அந்த விஷயம் எல்லாம் வந்து இந்த இடத்துல இதில் பார்த்துக்கொள்ளையிலும். அண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட், இதாவது உங்களோட யூசர் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த வெப்சைட்ல இருக்கிற ஒருத்தருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை சென்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குரிய பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் பிளாகிங்ஸ் நாங்கள் ஒரு என்னோட எஸ்எம்எம் பேனலை பற்றி ஒவ்வொரு ஆர்டிக்கல் பிளாகிங்ஸ் போடையிலும் உங்களுக்கு விருப்பம் தேவைப்பட்டால் உங்களுக்கும் போட்டு கொள்ளையிலும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான பிளாகிங்ஸை சர்ச் பண்ணி வச்சுக்கொள்ளையும். உங்களோட பிளாகிங் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பிளாகிங்ஸ் வேலையும் எஸ்எம்எம் பேனல் சம்மந்தமான பிளாகிங்ஸ் வேலையும் போட்டுட்டு அதுக்குரிய ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டும் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு பேர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பார்த்து கொள்ளையிலும். இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிலும். இந்த இடத்துல ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன், ஏபிஐ கீயை பார்க்கறதுக்குரிய ஆப்ஷன், அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர், கரன்சியிலிருந்து எல்லாம் காட்டுண்டு. அண்ட் அதுகளோட வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ், டோட்டல் ஸ்பெண்ட் சம்மந்தமாக எல்லாம் பார்த்து கொள்ளையிலும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கட்டாயம் இன்பாக்ஸ் பண்ணுங்க. பழைய யூசர்ஸுக்கான அமௌண்ட் பழைய வெப்சைட்ல இருந்து அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு எட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. அட்மின் கட்டாயம் சப்போர்ட் ஒன்று தருவார் உங்களோட பழைய அக்கௌண்ட்டோட இருக்கிறதும். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை